பிரதர் அடிக்க போறாப்ல, நீங்களாம் அடிச்சிருவீங்களா? அடிக்க விட்டா நம்ம தமிழ்நாட்டோட வீர விளையாட்டு. நீங்களாம் வீர மங்கைகள் தானே? ஒரு பானை தொங்கு அடிக்கடி வீர விளையாட்டு. பிரதர் மேல போகும் கீழே வரும், அப்பதான் பிரதர் அடிக்க முடியும். ஓகே பிரதர், ஒண்ணு ரெடி. நான் அசியம் பத்தாதுண்ணா ப்ளீஸ். இதெல்லாம் தனியாக கவனிக்கிறோம்னா ப்ளீஸ். அது முடிஞ்சிச்சுல. சூப்பர் பாஸ், அடிச்சுட்டீங்க. குமுதா ஹாப்பி, குமுதா ஹாப்பி, குமுதா ஹாப்பி. சூப்பரா பா, சமாளியில் உயிர் போச்சு தெரியும் சத்தியமா. பாஸ் ஓடி ஆடி விளையாண்டீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். ஸ்டூடண்ட்ஸ், வெயில் ரொம்ப அடிக்குதா? மாட்டு வண்டியை விட்டு நிறைய பேர் இறங்கவே இல்லை போல இருக்கு. திருப்பி போகும்போது எங்களுக்கு வண்டி கிடைக்குமா? ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? கிரீன்லாண்டோ நீ தானே அடிச்ச பால் மேலே போச்சு. கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போனா விட்டனா, கால் ஸ்லிப் ஆகி கீழே விட்டனா. ஓகே ஓகே ஓகே, எங்கே அடி போட்டிருக்கோம்? இங்கேதான் மெடுலாப்பில் கட்டாரு. இந்த டயலாக யாரு வந்து பிரதர் முன்னாடி ஆக்ட் பண்ணி காட்ட போறீங்க? இப்போ இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஸ்பெஷலா கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? சும்மா வழக்கம் போல கேட்க கூடாது. எந்த ஹீரோயினோட நடிக்க பிடிக்கும் அப்படிலாம் கேட்க கூடாது. என்ன கேட்க போறீங்க? வாங்க, நீங்க வாங்க. பின்னாடி இருந்து ஒன்னும் ரெஸ்பான்ஸே இல்லை. யாரும் கேட்கணுமா? நீங்க வாங்க. மைக் ஊத்து, இப்படி வச்சீங்களே, வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, வெயிட் பண்ணுங்க. யாராவது ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, மேல வாங்க. வாங்க வாங்க வாங்க. என் பேர் வந்து பாரதி, நான் 3rd BCom B ல இருந்து வரேன். என்னாச்சு? நீ தானே பால் அடிச்ச? விட்டேனா? கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேனா? இங்கே தானே அடிபட்டுச்சு. ஏதோ ஆப்ளிகேட்டர், அப்புறம் பார்த்துக்கலாம். அங்கதான் அடிபட்டிருக்கோம். சூப்பர் சூப்பர். நீங்க பிகாம் தானே படிக்கிறீங்க? பாட்டனியோ சுவாலஜியோ படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஆம்லெட்னு. ஏன் நானும் பிகாம் தான். என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா பிரதர்? ஓகே, ஆர்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. என்ன சொல்லுவேன்? முன்னாடி நல்ல சவுண்ட் வருது, பின்னாடி சவுண்டே வரல. பின்னாடிலாம் சயின்ஸா? ஓகே, இவங்க ஏதோ கேள்வி கேட்க போறாங்களா? சார், நான் தீபிகா, 3rd BCom CS. நார்மலாக கேட்குற கொஸ்டின் இல்லை, உங்கள் காலேஜ் டேஸை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? காலேஜ் படிவா நான் மொக்க. நான் ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ண மாட்டேன். நான் இந்த அளவுக்குலாம் பிரில்லியன் கிடையாது. நீங்களாம் சான்ஸே இல்லைம்மா, இவ்வளோலாம் சத்தம் போட்டது இல்லை. பசங்களாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, நீங்களாம் சான்ஸே இல்லை. ஓகே, நான் இது வரைக்கும் போயிருக்கேன், கேர்ள்ஸ் காலேஜ் தான் அதிக சவுண்டு இருக்கும். அவங்க தான் என்ஜாயே பண்ணுறீங்க. ஆக்சுவலி கரெக்ட் தானே? உங்களுக்கான அஷூரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் மிஸ் பண்ண காலேஜ் டேஸை இங்கே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சூப்பர். கேர்ள்ஸ் காலேஜ்லாம் சவுண்ட் இருக்கும், பசங்க காலேஜில் இருக்காது. ஏன்னா பசங்க எல்லாம் கட் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அதான விஷயம். ஓகே, நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? சாரோட டைலாக். நான் மகேஸ்வரி. சார் சொன்ன ஒரே ஒரு டைலாக். அங்கிள், இவங்க நான்வெஜ் ஆகுறாங்க, நீங்க உங்க வீட்ல படையல் போட்டு குட் அனுப்புறீங்களா? ஐ அம் வெயிட்டிங். நீங்க அது மார்கழி மாதம் குமுதா அவங்க வீட்டு வாசல் அகல் உலகா அடின்னு வச்சா
பார்க்கவே சும்மா நாசமாக இருந்துச்சு. நான் நேராக எங்கள் அம்மாண்ட போய் அம்மா குமுதா வீட்டு விளக்கலாம் கும்முன்னு எடுத்துதுமா, நம்ம எப்படி கம்முன்னு இருக்குதுன்னா எங்கள் அம்மா உம்முனுக்குது. அப்புறம் என்னடா இந்த பொண்ணு வாழ போகிற ஊடாச்சு அது என்ன நினச்சிக்குன்னு சொல்லிட்டு அக்கம்பக்கத்து வீட்டில் விளக்கலாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சேன். குமுதா ஹாப்பியானாச்சு. ஒன் மோரா குமுதா அப்படியே பாருங்கதா பத்திக்கோ. குமுதா பாருங்கதா பத்திக்கோ. நீ பாரு அப்படியே பத்திக்கும் பாரு. குமுதா மாதிரி இருக்க நிறைய பேர் ஆசைப்படுறீங்க போல இருக்க. நாயகன் விஜய் சேதுபதிக்கு கல்லூரி நிர்வாக சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் மாணவிகள் சார்பாகவும் ஒரு நினைவு பரிசு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவிகளை நல்லா உற்சாகமா கைத்தட்டுங்க பாப்பா.